அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் தமிழ் புத்தாண்டான விசுவாவசு வருடத்தில் மிக சிறப்பாக அமைய போகிறது, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன, அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் சுமார் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9இல் உச்சம் பெறுகிறார். 9இல் உச்சம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்து அப்படியே நகர்ந்து மீண்டும் அஷ்டமஸ்தானம் வரை பயணிக்க போகிறார். 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சலும் சிரமமும் இருந்தாலும் கூட அலட்சியமில்லாமல் கவனமாக செயல்படக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வருவாய் பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை மாறி வலம் வந்தாலும் கூட பெரும்பாலும் சாதகமான அமைப்பை சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு திட்டங்களை சரியாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். மற்ற தருணம் அனைத்திலுமே சந்திரனின் அமைப்பால் நிறைவான நன்மை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மே 11ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11இல் அமைய போகிறார். சுமார் 4 மாதம் வலம் வரக்கூடிய குரு பகவான் அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக விரயத்திற்குள் நுழைகிறாருங்க. பின்னர் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் லாபஸ்தானத்திலே அமர போகிறார். எனவே குரு பகவான் லாபஸ்தானத்தை பெரும்பாலும் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பல தடைகள் உறுதியாக தகர்த்தெறியப்படும். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். கடுமையான நிதி பற்றாக்குறைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் உறுதியாகவே விலகும். இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து மோதல்கள் நீங்கி உறவு பலப்படுங்க. பிரிந்து சென்ற கணவன் மனைவி மீண்டும் இணைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்வில் இனிமையான தருணங்களை எண்ணி மகிழ்வதால் சங்கடமான நிகழ்வுகளை மறைந்து புத்துயிர் பெறக்கூடிய வகையில் புது வாழ்வு துவங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இல்லத்தில் குரு பகவானின் அமைப்பால் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் எளிதில் உறுதியாக வெற்றி கிட்டும். ஆனால் இந்த வேளையில் குருவிற்கு சமமாக பலம் பொருந்திய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் சாதகமற்ற அமைப்பில் வலுவாக திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே அமர்கிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடத்தின் இறுதியில் தான் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார். எனவே இறுதியாகவே இந்த தமிழ் வருடம் விசுவாவசு வருடத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சனியின் அமைப்பால் சந்திக்க முடியும். பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்றும் அஷ்டமத்தில் அமர்ந்தும் இரு அமைப்பிலும் தன்னுடைய பலனை வெளிப்படுத்துவதால் உறுதியாகவே அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிதி சார்ந்த நெருக்கடிகள்
இல்லாமல் தொழில்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தெளிவாக சிந்தித்து மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு விசுவாவசு வருடம் துவங்கிய சில தினங்களிலேயே சப்தமத்தில் நுழைகிறார். அதே போன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய ராகுவால் உறுதியாகவே பல நன்மை உண்டு. திருக்கணிதத்தின்படி உடனடியாக அஷ்டமத்தை விட்டு விலகினாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 3 மாதங்களுக்கு பிறகுதான் விலகுகிறார். எனவே உறுதியாகவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்வித தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் வலம் வந்தாலும் அதற்கு பிறகு ஜென்மம் தனம் 2, 3, 4 என பல இடங்களை பலி சேர்க்க போகிறார். பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கூட பாருங்க. மங்களகாரகன் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதோடு இந்த தருணத்தில் தங்களுடைய பெயரில் சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதோடு மிக நீண்ட காலமாக சேமித்து வரக்கூடிய உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான அற்புதமான யோகமும் விளைநிலம் வாங்குவது போன்ற நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் உறவுகளை கையாளும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மானிய அரசின் சலுகை மிக பெரிய அளவில் உறுதியாகவே உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார். அதற்கு பிறகு 12 இடங்களிலும் மாறி வலம் வர போகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பில் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைப்பதால் உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைகட்ட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏராளமான வருமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே உறுதியாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிம்மராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சுக்கிரன் அவ்வளவு சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் இந்த வருடத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தே பல பணிகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக அமையும். அது மட்டுமல்லாது கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே கல்வியில் எதிர்பார்க்கிறபடி உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மனதிற்கு பிடித்த எளிமையான சூழல் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த வருடத்தை நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான வருடமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சனிதான். எனவே இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து தொடர்ந்து 9 வார சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை.